பொதுவாங்க நேற்றைய சம்பவம் இன்ன வரைக்கும் தமிழகத்தில் இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததில்லை. வடநாட்டில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள், சித்திரை திருவிழா மரணம் உங்களுக்கு தெரியும், பல்வேறு வகையான இது இடங்களில் இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்து கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். பொதுவாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன், எங்கள் பொதுச் செயலாளர் போகிற இடங்களுக்கு கூட பாதுகாப்பே இல்லை. மதுரையில் பார்த்தீங்கன்னா உரிய பாதுகாப்பு, உரிய அந்த கூட்டத்துக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கல. கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, அது எழுத்தளவில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி விஜயை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைக்கி பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஒரு 4-5 கூட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மக்கள் அவருடைய ரசிகர்கள் உறுப்பினர்கள் ஆர்வமாக கலந்து கொள்கிறாங்கன்றது தெரியும். அவங்க ஒரு கட்டுப்பாடு அந்த இளைஞர்களுக்கு விதிச்சிருக்கணும். அதனுடைய தலைவர் விஜய் செஞ்சிருக்கணும். அது செய்யாது மிகப்பெரிய தவறு. அரசாங்கத்தை மற்றும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. இன்றைக்கி அரசாங்கத்தை உரிய பாதுகாப்பு கொடுக்கல. கரூர் மாவட்ட காவல்துறை இவ்வளோ பேர் நாமக்கல்லில் கூடியிருக்கிறாங்க. அப்போ இது குறுகிய பகுதியாக இருக்கிறது. இவங்க 10,000 பேர் தான் கலந்து கொள்வாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கார். அதுக்காக உரிய இடத்தை நீதி அரசரும் உரிய பாதுகாப்போடு நடத்துங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடெல்லாம் இந்த இளைஞர்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணலை. காவல்துறை என்ன செஞ்சுருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தடுத்து அந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த தடுத்து நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு, அந்த மாவட்ட காவல்துறையுடைய குறைபாடு என்பதை நான் ஆணித்தரமாக எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் அதிகமாக பேச வேண்டிய ஒரு துயர சம்பவம். ஆனால் இந்த துயர சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் இது தமிழ்நாடு வெற்றி கழகம் இது மாதிரி பஸ் பயணத்தில் போய் அது இந்த சாலையில் குறுகிய சாலையில் அவருடைய தொண்டர்களை பார்ப்பதை கொஞ்சம் விலாசமான இடங்களில் செய்யணும். இல்லைன்னா முதல்ல அவர் சந்திக்கிறாருன்னா தொகுதி வாரியாக கூட போய் சந்திக்கலாம். அவர் ஒரு இளைஞர் தான் விஜயை பொறுத்தளவுக்கு. தொகுதி வாரியாக கூட போய் அந்த தொண்டர்களை அந்த தொகுதிக்குள்ளேயே கட்டுப்பாடு பண்ணி வச்சுருக்கலாம். இதுக்கு என்னென்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, பல்வேறு மாவட்டங்களில். இப்போ அதில் வீடியோவில் பார்த்தா மதுரை மாவட்டம், இங்கே விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. அதான் ஒரு தலைவர் வந்தால் எல்லோரும் போவது வழக்கமான உண்டு. ஒரு கட்டுப்பாடே இல்லை. இளங்கன்று பயமறியாத மாதிரி இதனால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி இதாக இருக்குது, மன வருத்தமாக இருக்கிறது. இதை பற்றி ரொம்ப விவரமாக பேச வேண்டியதில்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 10 லட்ச ரூபான்னு இதை ஓரளவுக்கு இந்த 10 லட்ச ரூபா இதுவே எங்கள் பொதுச் செயலாளர் நேற்றைய தினமே அறிவித்து விட்டார். இந்த இறந்த குடும்பங்களுக்கு மறைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு பூரா இளைஞர்கள், சிறு வயது பிள்ளைகள், பெண்கள், இது பலதரப்பட்டவங்க இருக்காங்க. இதையெல்லாம் எண்ணும்போது அப்படியே கொதிக்குது. இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிட்டோம். அவங்க பயனடைகிறது நடக்குதேன்றதுக்காக தான் அந்த பொது மருத்துவ முகாமை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நடத்தக்கூடாது தான். இருந்தாலும் நான் மதுரைனாலே நமக்கு தெரியும், நம்ம பாசக்காரங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையிலே வருத்தக்கூடியது. இது முழுக்க எங்கெல்லாம் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே எங்கள் பொன்விழா மாநாடு நடந்த உங்களுக்கெல்லாம் தெரியும். விமான நிலைய அருகாமையில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு எங்களுடைய வாகனத்தில் வர்றவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க.
அங்கே லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க. அது மாதிரி இவங்களும் போனாங்கன்னா நெரிசல் ஆயிரும், வெயில் தாக்க வேற இருக்கு. எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து துவரங்குறிச்சி அந்த பக்கமே நிப்பாட்டிட்டாங்க, எங்கிட்ட வேணா திண்டுக்கல் அவுட்டர்லேயே நிப்பாட்டிட்டாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வாகனங்கள் இங்கே கூட்டத்தில் வந்து எங்கள் தொண்டர்கள் கலந்து கூடாத மாதிரி செஞ்சாங்க. அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த கரூர் கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டிருந்த நாமக்கல் கூட்டமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த அவர் பேசுகிற இடத்துல அதாவது அந்த பேருந்து செல்கிற பகுதியில் எவ்வளவு பேர் மக்கள் கூடுவார்களோ எவ்வளவு பேர் தாங்குவார்கள் என்பது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும். அதை கட்டுப்படுத்தியிருக்கணும், வாகனத்தை விட்டிருக்கக்கூடாது, அதை தடுத்திருக்க வேண்டும். முடிந்த பிறகு அதில் நிறைய பேர் என்னென்னா காலதாமதமாக சிகிச்சைக்கு சென்றதுனாலேயே பலர் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் விவரிக்கும் போது மன வேதனையாக இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.